ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு வெங்காயம் அதோட தோல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பூண்டு வெங்காய தோலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. டாக்டர் அஸ்வின் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பூண்டு வெங்காயத்தோலை வந்து நம்ம சாப்பிடவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்னடா அது பூண்டு வெங்காயத்தோலை எப்படிதான் சாப்பிட்றது, பேப்பர் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூப்பு உங்களால் எது இதில் இதை ஆட் பண்ண முடியுமோ அந்தந்த டிஷ்ஷில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ இதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, தூக்கி போடாதீங்க. இப்போ வந்து நம்ம இந்த பூண்டு வெங்காயத்தோலை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பில்லோ பண்ணால் அதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெங்காயத்தோல் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ எப்பப்போ கிடைக்குதோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை வச்சு ஒரு பில்லோ மாதிரி ரெடி பண்ணணும். ஒரு பில்லோ கவருக்குள்ளே அதை நல்லா இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக அதை ஸ்டிச் பண்ணி ஒரு பில்லோ மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது உட்காடுறீங்க இல்லையா, சோஃபாலேயோ சேர்லேயோ எங்கே உட்காடுறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த பில்லோவை போட்டு அது மேலே நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் இருக்க ஹீட்டை வந்து அது நல்லா ரெடியூஸ் பண்ணும். நிறைய பேர் இப்போ உட்காந்து ஐடி ஜாப்லலாம் வந்து உட்காந்தே வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பில்லோஸ் எடுத்துகிட்டு போய் போட்டு அது மேலே உட்காந்தாங்கன்னா பாடி ஹீட் நல்லா ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வெங்காயத்தோலில் பண்ணுற பில்லோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அவங்களோட பைல்ஸோட அந்த பெயின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு தலைவலிக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வர்றதில்லை. நைட்டில் வந்து எல்லாருமே நிறைய லேடிஸ் இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க இல்லையா, நைட்டு படுத்த உடனே எனக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றதே எனக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பூண்டு வெங்காயத்தோலில் வந்து பில்லோ மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி, இந்த பூண்டு தோலில் அவ்வளோ எஃபெக்டிவ் அந்த சைனஸ்க்கெலாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இதில் பில்லோ மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதை போட்டு டெய்லி நைட்டு தூங்கிட்டு வந்தீங்கன்னா சைனஸ் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு இருக்க அந்த தலைவலி எல்லாமே நல்லா கம்மியாகும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து பூண்டு தோல் வெங்காயத்தோல் வந்து எனக்கு நிறைய கிடைக்கிறதே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது, கம்மியாக தான் என்னால் சேவ் பண்ண முடியுது அப்படின்றவங்க எவ்வளோ நாள் கழிச்சு நான் இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் பேக், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா, தின்னாக இருக்கும் இந்த கிளாத் பேக் எடுத்து இதில் வந்து இந்த பூண்டு வெங்காயத்தோலை போட்டு அதை வந்து ஒரு நாட் மாதிரி போட்டு கட்டிட்டு நம்ம பில்லோ இருக்கு இல்லையா, பில்லோக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணி அது மேலே நீங்கள் தலையை வச்சு படுத்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கு